வணக்கம். எத்தனை வித மனிதர்கள். இது நிஜமான உண்மை சம்பவம். நான் ஒரு நாள் ஏர்போர்ட்லேருந்து நடுராத்திரில வந்துட்டு இருந்தேன். அதில ஒரு ரேப்பிடோ ஆட்டோ பிடிச்சேன். அந்த ஆட்டோ ஓட்டுநர் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருந்தாரு. உடனே சிவிங்கம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அப்ப மணி 12:15ன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில நான் என்ன செய்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ, டக்குனு அவர்கிட்ட பேச்சு குடுக்கலான்னு பேச ஆரம்பிச்சேன். பேசுனா தூக்கம் வராது இல்லைங்களா? அதனால. நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க ராத்திரி ஷிஃப்ட் ஓட்டுறீங்களா?" அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, "இல்லங்க, நான் 3 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவேன். அப்ப காலையில தூங்குவீங்களான்னு?" கேட்டேன். "இல்லங்க, காலையில நான் ஒரு இடத்துக்கு போவேன்." "என்ன இடம்னு?" கேட்டேன். "இல்லங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அந்த ஆஸ்பத்திரியில அவங்களோட இருந்து எல்லா பணிவிடையும் செய்வேன்." அப்படின்னு சொன்னாரு. "உங்க அம்மாக்கு என்ன உடம்புக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்கன்னு?" கேட்டேன். அவர் விவரம் சொன்னாரு. "எங்க அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியரு. வாரத்துல 3 நாள் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணுங்க. அதனால அவங்களோடயே கூடவே இருப்பேன். காலையில ஆஸ்பத்திரிக்கு போவேன். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்வேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணுவாங்க." "டயாலிசிஸா? வாரத்துல 3 நாள் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமாங்க. நெறைய செலவாகுமேன்னு?" கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "ரூ. 1200 ஒரு நாளைக்கு. இந்த 3 நாள் பணத்த நான் எப்படியாவது சம்பாதிச்சு ஆகணும்." அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு "இவ்ளோ கம்மியா இருக்கே டயாலிசிஸ் பணம்னு?" கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, "இது கவர்ன்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டலுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸ காப்பாத்த முடியாது, டயாலிசிஸ்க்கு பணம் செலவு பண்ண முடியாத சில நபர்கள், இல்ல பணம் வச்சுக்கிட்டு இவங்கள பார்த்துக்க இஷ்டம் இல்லாத பையனோ, பொண்ணோ, இல்ல கணவரோ யாரா இருந்தாலும், அந்த உறவுகள இந்த கவர்ன்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுட்டு, இவங்கள இனிமேல் காப்பாத்த முடியாது சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்கங்க. ஆனா என்னால எங்க அம்மாவ அப்படி விட முடியல. நான் நைட்டு ஃபுல்லா ஓட்டி, அந்த டயாலிசிஸ் பணத்த சேர்த்து வச்சுட்டு, எவ்ளோ முடியுதோ அவங்கள காப்பாத்திக்கிட்டே போகணும்னு என்னுடைய எண்ணம் இருக்கு." அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன பேசுறதுன்னே தெரியல. அவர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. "நான் லோயோலா காலேஜ்ல எம்பிஏ முடிச்சேங்க. முடிச்ச உடனே சர்டிஃபிகேஷனோட வேலை தேட ஆரம்பிச்சேன். எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சதுனால, ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. கை நிறைய சம்பளம். அந்த நேரத்தில தான் எங்க அம்மாக்கு கிட்னி ஃபெயிலியர்ன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். எனக்கு அப்பா கிடையாது. அம்மாக்கு நான் ஒரே பையன் தான். என்கிட்ட இருந்த பணத்த வச்சு எங்க அம்மாவ நல்ல ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ்க்கு கொண்டு போனேன். இப்படியே போக 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 என்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சது. இந்த மாதிரி முழு நேரமா அம்மாவோடயே நான் இருக்கிறதுனால, என்னால வேலைய கன்டின்யூ பண்ண முடியல. அவங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு படிச்சும் பிரயோஜனம் இல்லங்க. ஆட்டோ மெயினா எதுக்கு வாங்குனேன்னா, அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு, கூட்டிட்டு வரதுக்கு தான். ஏன்னா ஆட்டோ சார்ஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி சென்னையில. அதனால தான் நைட்டு 3 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அதுக்கு மேல என்னால முடியாதுங்க. மயக்கம் தட்டிடும்." அப்படின்னு சொன்னாருங்க.